ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. முடிஞ்ச லெவலுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 18. எல்சியோட க்ரோவை கவர்மெண்ட் துரத்திட்டு வந்திருக்கோம். ஜெய்சிங்கிற ஒரு கவர்மெண்ட் பை எல்சியோட ஷிப்ல இருந்திருப்பான். பட் அவனை ஏதோ பண்ணாம ஜஸ்டிஸோட ஷிப்கே திருப்பி அனுப்பியிருந்தா ஃபாரஸ்டாக்கு போலாம், அங்க நல்ல ஃபுட் இருக்கும்னு. எல்சியோட டீமும் இப்ப ஃபாரஸ்டாக்கு தான் வந்திருக்காங்க. லெனேவோட பாஸ்ட் பத்தி அவகிட்ட கேட்காதீங்க, அது மட்டும் அவளுக்கு ஞாபகம் வந்தா சப்ரஷன் டிவைஸ் கூட அவமல ஒர்க் ஆகாது அப்படின்னு ஜின் சொல்லியிருப்பான். ரோபோட்ஸ்லாம் இப்ப அட்டாக் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜின் லாக்னாக் லெனே எல்லாருமே இப்ப களத்துல இறங்குறாங்க. சாக விரும்பல, என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு ரோபோட் ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வருது. பட் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஒருத்தன் அதை கொள்றான். நான் அவங்க லைஃப் காப்பாத்திருக்கேன், எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். பெரிய பிரச்சனை, இப்படியே போனா ஃபோர் ஷைனிங் ஸ்டாருமே இந்த வைரஸ்ல பாதிக்கப்படுவான் அப்படின்னு ஹெர்மிட் கண்டுபிடிக்கிறா. ட்ரோன் ஸ்பாட் பாம்ல நம்ம ஹீரோவோட டீம் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. ஆர்க் அப்படிங்கிறவன் வந்து ரோபோட்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கைஸ் எல்லாரும் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடுறான். ஹோம்ரா வந்து எங்க க்ளோட்டியர் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கா. ரெட்டனி வந்து ரெபாக்கா இருக்கிற இடத்துக்கு வர ஹோம்ரா வந்து வைஸை கான்டாக்ட் பண்ணி உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, சீக்கிரமா ஷிப்புக்கு வா, இல்லைன்னா ஃபோர் ஷைனிங் ஸ்டாருமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வா சொல்றா. அப்புறம் நேரம் ஒரு ஆர்டர்னால தான் நாங்க ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லா ரோபோட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்றோம். சைடன் நேரம் எதிர்த்தா இதான் கதைன்னு ஜீகிக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றான். நீ யாரா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எங்க வழியில யாருக்கு குறுக்க வந்தாலும் அவங்கள நாங்க தீத்து கட்டிடுவோம். எங்களை எதிர்த்தா அது எம்பரர் நேராவையே எதிர்த்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவ ஸ்மோக்கா மாதிரி அட்டாக் பண்றா. ஸ்மோக்கை ஷூட் பண்றதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அட்டாக்காக மற்றவங்களுக்கு அவ ஷாக் கொடுக்குறா. அவங்க கிட்ட ஈத்தரே இல்லை, நீங்க எல்லாம் ரொம்ப வீக் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஃபயர்ல என்னோட பவர் ஒழுங்கா ஒர்க் ஆகாதே அப்படின்னு ஹோம்ரா மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமாவே பேசுறா. ஓ அப்படியா, அப்படின்னா இன்னும் சூப்பர், வீக்கா இருக்கிறவங்களை டார்ச்சர் பண்றது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு க்ளோட்டியர் வந்துட்டு ஹோம்ராவை அட்டாக் பண்றா. அவ அந்த க்ளோவை வெட்டவும் அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அப்படின்னு அந்த க்ளோவை வந்துட்டு அவன் மெல்ட் பண்றான். அவளோட ஸ்கின் எரியுது. கிராண்ட்பா என்னோட ஃபேமிலி, அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணா அதை நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல எம்பரர் நேரா அவரை ஸ்டாப் பண்ணுவாரு அப்படின்னு ஆர்க் சொல்லுவோம். கிராண்ட்பா பண்றது எந்த லெவலுக்கு தப்போ அதே மாதிரி தான் நீங்க ரோபோட்ஸை கொள்றது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதான் அதை பண்றேன்னு ஆர்க் சொல்றான். நான் ரோபோட்ஸையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ போய் ஒரு பஞ்ச் விடுவோம். இந்த கிராவிட்டி முன்ன விட டிஃப்ரெண்டா இருக்கு, இது ஈத்தர் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தானே, உன்னால ஓவர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பாக்குறான். நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விட்டதுலயே ஆர்க்கால எந்திக்க முடியல. இந்த மாதிரி பவர் உள்ள ஒருத்தர் இன்னும் இருக்காங்களா, உன்னால ஷூராவை எதிர்த்து வின் பண்ண முடியாது. அவனும் ஒரு கிராவிட்டி யூசர் தான். பட் டீமன் கிங் ஜீகியா விடவும் அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். நீ ஜீகி ஷூரா நீங்க எல்லாருமே வீதிப்படி மீட் பண்ணி தான் ஆகணும் போல அப்படின்னு இந்த ஆர்க்குங்கிறவன் சொல்றான். இப்ப வயசு ஒரு வழியா ஷிப்க்கு வந்துருதான். இந்த நிலைமையிலயும் சாப்பாடு இருக்கான்னு சூப்போ கேட்கற. மத்த 3 பேர் வழியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். நானும் தான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு மாஸ்கோ சொல்றான். ஒரு வைரஸ் தான் ரோபோட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம். இப்படியே போனா ஃபோர் ஷைனிங் ஸ்டார், ஹாப்பி பீனோ எல்லாரும் இதுல பாதிக்கப்படுவோம். அதான் ஹெல்ப் தேவைன்னு சொல்லுவோம். ஹெர்மிட்டாலேயே பண்ண முடியலன்னா என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கறான். உன்னால மட்டும் தான் இது முடியும், ஜீகி ஒரு சேட்டலைட் சர்வரை யூஸ் பண்ணி தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதை டெஸ்ட்ராய் பண்ணிட வேண்டியதானு வைஸ் கேட்கறான். அப்படி பண்ண ரோபோட்ஸ் எல்லாம் நிரந்தரமா அப்படியே இருக்கும், நீ அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு ஹெர்மெட் சொல்லுவோம். வைஸோ சரி ஓகேன்னு சொல்றான். இங்க டேஸ்டான ஃபுட் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, பட் எதுவுமே இல்லையே. இந்த பிளானட் நியூட்ரல் பிளானட் தானே, ஒருவேளை நம்மள மாதிரி பைரட்ஸை வெல்கம் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு எல்சி சொல்லுவோம். அந்த ரோபோட்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு கூட இருக்கவங்க சொல்லுவோம். எல்சி அதை நோட்டீஸ் பண்றா. அதுங்க விருப்பமே இல்லாம அதுங்களை ஹியூமன்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. ரோபோட்ஸ் அட்டாக் பண்ண எனக்கு விருப்பம் இல்லதான், நான் ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்சி வந்து அவளோட கியரை யூஸ் பண்றா. ஃபாரஸ்ட் அப்படின்னு ஆர்மர் சேஞ்ச் ஆகுது. எல்சியோட கியரே அவ எந்த பிளானட்ல இருந்தாலும் அந்த பிளானட்டோட ஈத்தரை வந்து அப்சர்வ் பண்ணி கிரேட் ஆர்மரா மாத்துவாங்க. அது உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது உங்க தப்பு இல்ல, பட் இருந்தாலும் என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி எல்சி வந்து ஜஸ்ட் கண்ணு மிக்கிற செகண்ட்ல டேரக்டா ஸ்டார்ஸ்ல இருந்து கிராண்ட் சாரியாட்டுங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணி ஈஸியா எல்லாத்தையும் கொள்றா. ஜஸ்டிஸ் வந்து எல்சியோட ஈத்தர் சிக்னல் இங்க வருதுன்னு சொல்லுவோம். ஆனா அது நியூட்ரல் பிளானட் தானே, அப்புறம் ஏன் ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு கூட இருக்கவங்க கேட்கறாங்க. என்னாலும் சரி நான் எல்சியை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஜஸ்டிஸ் சொல்றான். எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததுல ஹாப்பியோ பீனோவும் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்தாங்க. உங்ககிட்ட லோவோட ஈத்தர் சிக்னல் நான் டிடெக்ட் பண்றப்பட்டது என்ன ஈத்தர் அப்படின்னு சொல்லி ரெட்டனி வந்து கேட்கவும், அது ஸ்பீட் அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. ஹோமராவா மெல்டான க்ளோ வச்சு அட்டாக் பண்றா. அந்த பர்ன்ஸ்லாம் உமலை எப்பவும் பெர்மனண்டா இருக்கும். அப்ப நீங்க எல்லாம் யாரு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எப்படியோ பொசடன் நேரவோட ஆளுங்க கையால நீங்க இன்னைக்கு எல்லாரும் சாகுதா போறீங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் முட்டாளுங்க. ரோபோட்ஸ்க்கு ஹார்ட் இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லுவோம். நீ என்ன டார்ச்சர் பண்ண நான் ஏத்துப்பானா, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு ஹோமரா சொல்றா. நம்ம எவ்வளவு ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணாலும் கண்டினியூஸா நிறைய ட்ரோன்ஸ் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஜென் வந்து சொல்லுவோம். விச் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம மெயின் யூனிட் செக்டரை அட்டாக் பண்ணணும். இந்த இடத்துல வைரஸை பரப்புறதுக்கு அதுதான் காரணம். வைசோ ஹெர்மிட்டா அங்கதான் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு விச் வந்து மத்தவங்க கிட்ட சொல்றா. சாரி ரெபேக்கா, ஹோமரா எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வைஸ் நினைக்கிறேன். ஹோம்ராவால ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட்ல இருக்க முடியல. இப்ப அவரா வந்துட்டு அவன் க்ளோவை வந்துட்டு ஒரு பெரிய மரக்கட்டையில ஸ்டிக் பண்ணி அதை வச்சு ஹோம்ராவை அட்டாக் பண்றான். ஹோம்ரா வந்து அதை பாதியா வெட்டிடுறா. ரோபோட்ஸ் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிடாத ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்து போக மாட்டேன்டா அப்படின்னு இப்போ உள்வரின் மாதிரி அவளோட கிளாஸை வர வைக்கிறா. அப்படின்னா அவன் ஈத்தர் கியர் ஜஸ்ட் ஸ்வாட் மட்டும் கிடையாது, அவன் வெப்பன் எவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் என்ன அதால டேமேஜே பண்ண முடியாது. ஏன்னா என் பாடியவே நான் க்ளூவா மாத்திப்பேன் அப்படின்னு ஹோம்ராவை பிடிச்சி ஒரு மரத்துல அடிக்கிறான். திரும்பவும் அட்டாக் பண்ண பக்கம் ஹோம்ரா அதை வெட்டி அதுல இருந்து தப்பிக்கிறா. ரோபோட்ஸை கொள்றதுல ஜாலியே இல்ல, அதுங்க எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேங்கி. பட் நீ பாரு நிறைய எக்ஸ்பிரஷனை கொடுக்குற
இருக்கிற ஹியூமன்ஸை கொல்றதுல தான் எனக்கு ஜாலியா இருக்கு. அப்படிதான் அவன் ஃபேஸ்ல இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷனை கொண்டு வா, பயப்படு என்ன ஹோம்ரா சங்க படிக்கிறான். என்ன நீ அட்டாக் பண்றது வேஸ்ட், என் மேலதான் அது ஒர்க் ஆகாதே நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா இவனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹோம்ரா யோசிக்கிறான். மெல்டாகி க்ளோ இவ பாடி மேல எரியுது. இந்த க்ளோ ஒட்டிக்கிட்டு அதை எடுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வந்தா ஹோம்ராக்கு ஒரு ஐடியா வந்து டக்குனு பிக் பண்ணி சாப்பிட்டு நிறைய மணல் தூக்கி அவன் மேல போடவும் என்ன பண்ற நம்ம கேட்கறான். எதனால உன் மேல ஓட்டிக்கிடும்னு சொன்னல, அப்ப மண்ணும் தானே உன் மேல ஓட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லுவோம். மண் ஓட்டுறதுனால எனக்கு எதுவும் ஆக போவதில்லையே நம்ம கேட்கறான். பரவாயில்ல இருக்கட்டும், எப்படி இதை உன்னால எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா ஒரு தடவை ஓட்டிக்கிட்டு அது கடைசி வரை ஓட்டிட்டு தானே இருக்கும்னு வா கேட்கவும். இது என் மேல ஓட்டிட்டு இருந்தா என் மூமெண்ட்ஸை ஸ்லோ பண்ணி என்கிட்ட இருந்து ஓடிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு டக்கு நம்ம பாடியை நார்மலா மாத்தி மண்ணெல்லாம் கீழே விழுது. இந்த க்ளோவை என்னால ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி மாத்திக்கிட முடியும். பிளான் கெட்டு போயிடுச்சு, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்கவும் ஹோமராஸ் எடுத்துக்கிட்டு டக்குனு அவனை அட்டாக் பண்றா. க்ளோவா இல்லாம நீ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும் தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், அப்பதான் என்ன என் பிளேட் ஒன்னு அட்டாக் பண்ணும். இப்போ நீ கண்ணாடியை போய் பாரு, நீ எதிர்பார்த்த அந்த லுக் இப்போ ஓ மூஞ்சில தாண்டா இருக்கு அப்படின்னு ஹோமரா சொல்றா. இந்த இடம் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு வா கீழே விழ பார்க்குவோம். டக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது தானே இன்னொரு ஃப்ரெண்டோட கடமை, நான் அவனை பாத்துக்கிறேன் கவலைப்படாது அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா இப்போ ஒரு ஸ்பைடர் வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து மயங்கிட்டான். ஹோமரா இப்போ நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. என்னவோ ஹாப்பியா மயங்கி கிடக்குறாங்க. ரெபக்காவை ஈத்தர் பவரை யூஸ் பண்ணவும் செம ஸ்பீடா மூவ் ஆகுறதுனால ரெட்னியால அவளை பார்க்க முடியல. நீ ஸ்மோக்கை கிக் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அந்த மாதிரி கியூட்டான கேர்ள்ஸையே நான் டோட்டலா வெறுக்கிறேன். கியூட்டான பொண்ணுங்க தான் அவனை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு வா சொல்லவும் எதை பத்தி பேசுறான்னு ரெபக்கா யோசிக்கிறா. பார்த்தா அந்த பாய்சனஸ் கேஸ் வந்து மரம் செடின்னு எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. டக்குன்னு ரெபக்காவா ஃபேஸ்லேயே போய் ஒரு கிக் விட்டு ஹாப்பியாவோ பீனாவையோ தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுதா. உன்கிட்ட ஸ்பீட் பவர் இருக்கலாம், பட் ஸ்மோக்குமே ஸ்பீடானது தான் அப்படின்னு சொல்லி அவ ஃபாஸ்டா பின்னாடி வரவும் ரெபக்கா நெருப்புக்குள்ள ஓடவும் ஸ்மோக் வந்து மேல பார்க்க போகுது. மியாக்கோ ஸ்டெம் கேர்ள் சேனல்ல நான் இதை பார்த்தேன். ஃப்ளேம் அப்வர்ட் டிராஃப்ட் கிரியேட் பண்ணும். சோ ஸ்மோக் வந்து மேல பார்க்க தான் போகும் அப்படின்னு வா சொல்லுவோம். ஸ்டெம் கேர்ள் சேனல்ல நீயோ பாத்திருக்கியா அப்படின்னு பிரட்டனி கேட்கவும் மியோக்காவை இங்க இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கியா ரொம்ப பாப்புலர், ஆனா ஒரு பி கியூபர் தான் என்ன இவளுக்கு தெரியலையே அப்படின்னு ரெபக்கா யோசிச்சுட்டு ஓடிடுதா. பிளானட் நேரோ 73 காமிக்கிறாங்க. சாரி நீங்க ஃபோன் பண்ண அட்டன் பண்ணல மாஸ்டர் ஷூரா, அதனாலதான் என்னால எங்க டயத்துக்கு வர முடியல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லவும் கடைசியா நீ இப்ப எங்க வந்தா நம்ம கேட்கவும் இவ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு கூட இருக்கிற 2 பொண்ணுங்க சொல்றாங்க. ஷூரா கூட இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு கிராவிட்டியை யூஸ் பண்ணி மதக்க வைக்கிறான். மாஸ்டர் ஷூரா நிறுத்துங்க, இவங்க கிராஷ் ஆயிருவோம்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. நான் என்ன முடியாத லெவலுக்கு நிறைய உமன் என்கிட்ட இருக்காங்க, 2 பேரை சாவடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஏன்னா அந்த மொத்த காஸ்மோஸும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த ஷூரா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷூராவும் ஒரு கிராவிட்டி யூசர் தான். நம்ம ஹீரோவோட கிராண்ட் பாவனை ஜேகியாவோடவும் அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிராவிட்டி யூசர் என்ன ஆர்க் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.